நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங்கில் வரக்கூடிய பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று சூரியோடைய மாமன், இன்னொன்று சந்தானம் அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் நடிச்சிருக்காரு. ஜிவிஎம் டைரக்ஷன் அப்படின்றதுல பெருசாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. என்னவோ ஒரு சர்டன் ரீசன்னால ஆக்டிங்குள்ளே இறங்கிட்டார். அவரோட படத்தில் வரக்கூடிய உயிரின் உயிரே அப்படின்ற பாடலுக்கு செமையாக டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிம்பு கூட சமீபத்தில் என்னடா எங்கள் டேரக்டரை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக, ஒரு மூவி ரிவ்யூவராக சந்தானம் டிடி நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போகிறாரு. அது போக வழக்கமாக அந்த தில்லுக்கு துட்டு அப்படின்னாலே ஒரு ஹாரர் காமெடி மூவியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக மாமன் படத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டடாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. கருடன் படத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவியாக சூரிய நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்து சப்ஜெக்டில் தான் கூட பிறந்தவங்களுடைய பயணம், பிறந்ததுலேருந்தே எவ்வளோ தாங்கி சூரி பார்த்துக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கான்செப்டாக இருக்க போது. ஐஸ்வர்யா லட்சுமி சூரிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது, இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்ததை வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.